அனைவருக்கும் வணக்கம். மாலதி முத்து காளை அப்படின்னு ஒரு நடிகர் பார்த்துருப்பீங்க. முத்துக்காளைன்னு சொல்லிட்டு காமெடிலாம் பண்ணியிருப்பாரு. அவங்க மனைவி வந்து 47 வயசு ஆகுது. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வீடியோஸ் கூட நான் கேள்விப்பட்டு நான் ஸ்மெல் ஆன்லைன் நியூஸ் கூட போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. இன்னைக்கு வந்து அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கேட்டுப்பட்டேன். அவங்க மனைவி வந்து ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா முத்துக்காளை கூட நான் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் இறந்து போன மாதிரி வருவார். நான் டெத்து காட்டி வருவேன். சாலை ஓரம் படம் சொல்லிட்டு நம்ம காரைக்கால் நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டராக இருப்பேன். இவர் இறந்துருவார். இவர் பாடையில் வந்துட்டு இருப்பார். முத்துக்காலை டான்ஸ் ஆடிட்டு வருவேன். அவர் சடங்கு செய்வாங்க. அந்த சடங்கு ஃபுல்லாக நான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சிங்கப்புலியோட சேர்ந்து நான் நடிச்சிருந்த ஒரு படம். அதனால் அவரை மறக்க முடியாது. அவருக்காக கிடையாது, திரையுலகத்தில் வந்து நிறைய உதவிகள் செய்ய வேண்டும். ஒரு ஒரு நடிகர், ஒரு காமெடி நடிகர் எவ்வளோ பேர் சிரிக்க வச்சவர். இன்னைக்கு அவருக்கு ஒரு துக்கமான நிலைமையில இருக்கும் போது எனக்கு காசு பணம் இல்லை, விஜய் சார் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சிஎம்னு கேட்டிருந்தாரு. நான் விஜய் சார் ஹெல்ப் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் ஒரு விஐபி இறந்துட்டாங்கன்னா டெத்துக்கு போவாங்க. இன்னைக்கு முத்துக்கால மனைவி இறந்து போய் அவர் அவர் உடல் வந்து ஒரு ஆம்னி வேன்ல, நார்மலான ஒரு ஆம்புலன்ஸ் வேன் நினைக்கிறேன், அதில் ஏற்றிக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு அடக்கம் பண்ண போறாங்க. அந்த சொந்த ஊருக்கு யார் யார் பார்க்க போறாங்க அப்படின்னு நான் இன்னைக்கு பார்க்க தான் போறேன். ஓகேவா? எவ்வளவு பெரிய நடிகர்லாம் போறாங்க, அங்க போய் பாக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க தான் போறேன். இந்த விஷயம் கூட எனக்கு வந்து ஒரு நடிகர் நம்ம கூட வடிவேல் மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நண்பர் ஒரு ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாரு, பார்த்தோன்னு தான் நான் பேசுறேன். இதே மாதிரி எல்லா நடிகருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க டெத்துக்கு போகணும் அப்படின்னு ப்ரெஸ் மீட் மாரி அவங்க எப்படி சொல்லணும்னு தெரியலங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். சிஎம் நினைப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட கேரளாவில் வந்து பதவி வைக்கிறாங்க, அதுக்கு போகல. கூட்டம் அதிகமாகிடும், ஒரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்க போவதவர் முத்துக்கால மனைவி இறந்து போனதுக்கு ஜோசப் விஜய் வந்து கண்டிப்பா அதுல போய் அட்டன் பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். பார்க்குற திரையுலகமும் இப்படி ஒரு சிஎம்மா அப்படின்னு எனக்கு நினைப்பாங்க எல்லாமே. இந்த வீடியோ கண்டிப்பா சிஎம் சார் கண்டிப்பா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ஜோசப் விஜய் சார் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? நீங்க தான் தமிழக அரசு. ஓகேவா? அதனால நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு விஜய் கட்சியில் உள்ளவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா சினிமா லைன்ல கண்டிப்பா அவரும் நடிக்கத்தானே, நடிகராக வந்தவர் தானே விஜய் சார். கண்டிப்பா அவருக்கு போய் சென்றடையும். அந்த முத்துக்காளை மனைவிக்கு அவங்க டெத்துக்கு வரும் போவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். யார் யார் போறீங்க எல்லாம் போங்க. அவரை போகாதவங்க கூட வேண்டிங்க ஆத்மா சாந்தின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், வீடியோஸ் பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லாக பார்ப்போம். என்னைக்கு அவங்க அடக்கம் பண்ணுறாங்க அந்த நியூஸ்லாம் நமக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்துச்சு, வந்த உடனே நான் அதை பேசினேன். ஓகேங்க.